வெல்கம் டு ஸ்பென்சர் பிளாசா. நம்ம கூட யார் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இதுதான் இது எதுக்கு இருக்குன்னு தெரியல, என்ன கேஸ் இழுத்துட்டு வரணும்னு தெரியல. ரொம்ப நன்றி. நம்மள ரொம்ப தூரத்து நினைச்சிருவாங்க, நம்ம கண்ணாடி கழட்டிடலாம். ஏன்னா உள்ள ரொம்ப கூலிங்கா இருக்கு. சோ உள்ள கூலிங் மரியாதை நடந்து போனோம். கண்ணாடி போட்டு போனா நம்ம கண்ணு தெரியல. நான் திரும்பி பாக்குறேன், என்னடா இது அலாம்லாம் அடிக்குது அப்படின்னு. இந்த லிஃப்டா இந்த மின்சார கண்ணால இது ஒரு தளபதி வருவாப்ல, அதே மாதிரி இருக்கு மச்சான். அவாய்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி வரேன் நான், அந்த மாதிரி வர்றேன், நீங்க எடுக்கிறீங்க. நான் வர்றேன், நீ எடுக்கிற. எடுத்தா கேமரா உடப்பேன். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஓகே கைஸ், நாங்க எதுக்கு ஸ்பென்சர் வந்திருக்கோங்கிற விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு இன்னும் சொல்லல. இது வந்து சென்னை சீரிஸ். இன்னைக்கு வரலாறு நான் சொல்ல போறது இல்ல, மை பிரதர். எக்ஸாக்ட்லி இட்ஸ் மீ. நான் படிக்கல வரலாறு. தலைவரே வரலாறு சொல்லுங்க தலைவரே. கமான் தலைவரே, வந்ததே அதுக்குதான். போவோம்ப்பா, கொஞ்ச நேரம் ஆகட்டும்பா. வந்து சைட் அடிக்க முடிவாகி போச்சு. வாங்க, நான் அதுதான் கரெக்டான காம்போ சேர்ந்துருக்கு இன்னைக்கு. நான் போதும் அதெல்லாம் போனா கையை பிடிச்சி பாருங்க. பொண்ண கைய புடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கையை பிடிச்சி இழுத்தியாப்பா? இன்னும் ரொம்ப சிகரெட் ஸ்மெல் அடிக்குது. அவ்வளவுதான். ஆனா அடிக்குது ஸ்மெல். அவ்வளவுதான். அன்னைக்கு எரிச்ச மாதிரி நான் ஒருத்தர் எரிச்சுட்டானா. வீடியோல இப்ப வேணாம் மச்சான். காசு என்ன பண்ணா, வந்து சும்மா இல்லாம எதுக்கு துணிலாம் எடுத்துக்கிட்டு மைக் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு எஸ், மைக்க வாங்க போறோம். மைக்க வாங்க போறோம். எனக்குன்னு வாங்கினா 3000 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்குன்னு போட்டு வீடியோ பண்றது. அவங்க பேர் 2 பிஸ்கட் போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? டேய் என்னடா முட்டுச்சந்து. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா தான் ரன் ஆகுது. அதை காட்டுங்க. காட்டு கரெக்ட் கைஸ். அவர் வந்து வரலாறு யோசிச்சு தள்ள மடப்படம் என்ன சொல்லுங்க பாருங்க. நம்ம யாருப்பா? பொறுக்கி பைய. இங்க வந்து உள்ள போய் சொல்லுவோமா, லைட்டிங்லாம் இருக்கும் சூப்பரா. நானே சொல்ல வந்தது பெரிய விஷயம், கெட்டு விட்டான். அவ்வளவுதான், சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு வரலாறுலாம். என் ஃப்ரெண்ட்ஸுங்க, இது என் கருத்து கணிப்பு ஆக்சுவலா. ஓகே, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இந்த ஸ்பென்சரும் சார்லஸ்ங்கிறவங்களும். முன்னேறுங்கிறது மனுஷன் பேரு, அவரு பேரு கட்னர் பேரு. ஓகே, அதை வந்து அப்போ வந்து ஸ்பென்சர்ஸ் அண்ட் கோ எல்டிடின்னா பிரைவேட் லிமிடெட் தான் கூப்பிட்டுருக்காங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். சரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வந்துட்டு வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு இதை வேற ஏதோ ஒன்று ஐடி பண்ணலாம், ஏதோ ஒன்று ஐடியா பண்ணிடுவாங்க போல சொல்லிச்சு. அப்ப பிடிக்காதவங்க ஏதோ இவன மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, பிடிக்காத தருதல ஒருத்தன், அந்த மாதிரி வந்து தலைவன் மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காங்க போல, தம்ம வச்சு கொய்த்தி விட்டுருக்காரு போல. எப்படி பத்திச்சுன்னு ஆதாரம் இல்ல, எப்படி பத்திச்சுங்கிறதுக்குலாம் ஆதாரம்லாம் கிடையாது. ஆனா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இல்ல எனக்கு தெரியலையான்னு தெரியல. தெரியல. வரலாறு ஒழுங்கா படிக்க மாட்டியா? படிக்கிற வண்ணாவோ சிம்பிளா முடிச்சிடணும்டா. வள நம்ம என்ன மொக்க போடணும்? எவன் கொல்றாதுரா? எவன் கொல்றா? இவன் என்ன கொல்துனா? இப்ப கொல்த்திருப்பான். அந்த பேர் பாருங்கடா, அது விடுங்கடா. நான் அல்லானுகிறேன். அது பொம்மடா. பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. டைலாக் கண்ணாடி போட்டு சொல்லு, சூப்பரா இருக்கு. என்ன டைலாக்? என்னடா நீ மடப்பட படிக்கவே இல்லடா. எக்ஸாக்ட்லி படிக்க மாட்டேன். நான் லைட் ஹவுஸ் விவேகானந்தர் ஸ்டோரியும் பார்க்காம சொன்னேன்டா. அட பாவிங்கடா. 1983ல கட்டியிருக்காங்க. 1983 ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நான் சொல்ல வந்துட்டேன் ஆக்சுவலா. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துட்டு அதான் எப்ப வந்த வருஷம் சொல்லல, 1983 அமைச்சாது. 19 நியூ பில்டிங் 93 வந்து என்ன 1983 சீரியஸா கதை சொல்லி முடிச்சு. யார் இன்டராக்ட் பண்ணீங்க? அப்புறம் டென்ஷன் ஆயிரும். இன்டராக்ட்லாம் யாரும் பண்ண கூடாது, புரியுதா? இன்டராக்ட் பண்ணலாம், இன்டராக்ட் யாரும் பண்ணலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த 1983ல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் 1983 ஓகேவா? 1983ல ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இதை வந்து மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா ஆமா 1985ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சு இதே இடத்துல மறுபடியும் சேம் இடத்துல. ஓகே, 1985 இதே ஞாபகம் வர மாட்டேங்குது. 1985ல உனக்கு ஏன் ஞாபகம் வரலையா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. 1985ல வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1991ல ஃபினிஷ் பண்ணி ஓபன் பண்ணிருக்காங்க. இதை மறுபடியும் டெவலப் பண்ண இதை மாலா அந்த
டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா போயிட்டு இந்த மாலா வந்து டெவலப் பண்ணது எப்பன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா மங்கள் தேர்ட் எஸ்டேட் அப்படிங்கிறவர் தான் அந்த கம்பெனி தான் வந்துட்டு 1993 இது ஒரு மாலா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வரைக்கும் இது மாலே இல்லாம சும்மா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மாதிரி சொல்லணும்னா இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மால். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியா ஃபர்ஸ்டா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் அதான் 1991ல கட்டினது. எப்படி பாரு மூளை 91ல இருந்து 93 வரைக்கும் இது பண்ணி நல்ல சிவில் வந்து நல்ல சிவில் இன்ஜினியர் கட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சா யோசிச்சு இப்படியா இருக்கும் இது எப்படியா இருக்கும்? அங்கங்க ஒரு ஸ்டாச்சு பண்ணி வச்சிருப்பாங்க. எந்த பக்கமும் ரூட் வர வைக்காம எல்லாம் பிளாக் பண்ணி சென்டரா பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் இதுக்குள்ள வந்து கம்பெனிஸும் இருக்கு. இதுக்குள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் சரி ஆக்சஸரியும் சரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்பென்சருக்கு தான் தேடி வருவாங்க வாங்குறதுக்காக. ட்ரெஸ்ஸஸ்னாலே ஸ்பென்சர். இப்போ நம்ம சென்னைனால எந்த மால்னா தெரியும். சென்னைனா எங்களுக்கு அப்பெல்லாம் ஸ்பென்சர் வந்து எங்களுக்கு அப்ப பெருசாலாம் ஏன்னா நாங்க 2K கிட்ட ஏர்லி 2K கிட்ட எனக்கு ஸ்பென்சர்னு தெரியும். ஸ்பென்சர் தெரியும். ஆனா வந்து நாங்க அந்த அளவுக்கு கனெக்ட் இல்ல. நாங்க அதிகமா சுத்துற இடம் EA விஆர் மால் அப்படிதான். அதெல்லாம் வந்து லேட் 10ஸ்ல வந்தது. இப்ப இது 90ஸ்ல இருந்து இதுதான். 90s கிட்ஸ்க்கு தெரியும். 90s 80ஸ்ல இருந்து 90s கிட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. 80ஸ்ல एक्चुअली இது அதாவது இது 70s லவ் பாத்துறோம், 80s லவ் பாத்துறோம், 90s லவ் பாத்துறோம், 2K இல்லடா. இப்ப மாலா இருக்கும் போதே இங்க கப்பிள்ஸ் எல்லாம் நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கும் போது யோசிச்சு பாறேன். அந்த பிஸ்கெட் எடுறி என்னடா அந்த காலத்து ரொமான்ஸ் ஜாலியா பண்ணிட்டு இருப்பாங்க. நான் விரும்பல, உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அங்க பேர் நான் சொன்னல மங்கள் தேர்ட் அங்க பேர் அவங்க தான் ஓபன் 1991ல வென்யூ பார்ட்னர் அங்க காட்டுறான். யார் அவங்க சோப்பு வரம்பத்துல இருக்காங்க. ஏய் பைத்தியம் கீழ பாறறான். மங்கள் தேர்ட் ஸ்பென்சர் பிளாசான்னு போட்டுருக்கு பேர். ஓ அப்படியா? ஓகே ஓகே. சாங் காட்டுறா அந்த கம்பெனி. ஓகே அதேதான். அவங்க தான் 1991ல இது एक्चुअली திறந்து வச்சிருக்காங்க. அச்சா அத்தமேந்தா அத்தமேந்தாராப்பா. அவ்வளவுதான். ஓகே गाइस அவ்வளவுதான். வரலாறு முடிஞ்சா அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சாட்டா முடிச்சோம். இப்போ நம்ம வந்து ஸ்பென்சர் பிளாசாவை பார்க்க போறோம். அப்பெல்லாம் காட்டக்கூடாது, கேமரா ஒடிச்சிருவேன் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அப்பெல்லாம் காட்டினீங்கன்னா கேமரா ஒடிச்சிருவேன். எங்களை மட்டும் கட் பண்ண சொல்லிட்டேன். ஏன் மச்சான் அப்பவே சொல்ல வேண்டியதானே மச்சான்? சொல்ல வேண்டியதானடா. நீங்க சினி ஃபீல்ட் பேசுறது. சினி ஃபீல்ட்லாம் இல்ல, சினிமா ஆக்டர்ஸே வந்து நிறைய பேர் வந்து ஆக்சஸரிஸ் இங்க தான் வாங்குவாங்க. எங்களுக்கு வயசாயிடுச்சுடா, நாங்க இதுலயே வந்துடும்டா. அப்புறம் வந்து ஆக்சஸரிஸ் சரி. இங்க வாடா. தனியா போறான். கொஞ்சம் அவனை காட்டேன். தனியா போது போறேன். இங்கே ஒண்ணு ஏன் போகுது எதுக்கு போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அங்க எடுப்பாங்க வந்து அந்த காலத்துல போட்டதுன்னு சேர்த்து பாரு. ஏய் இவன் எங்கடா என் தம்பி? காணா போயிட்டான்டா. வரான்டா. எப்படி போயிடுவாங்க பி ஸ்டேஷனுக்குள்ள அந்த மாதிரி ஸ்டுடியோ இது செகண்ட் ஃப்ளோர் அப்படியே மச்சா. ஓ உள்ளுக்குள்ள எல்லாம் நாங்க ஜூடியோ உள்ள நாங்க போயிட்டு போறோம். எதுக்குடா வீடியோக்குள்ள போகுமா? நான் சட்டை எடுப்பேன்டா. போலாம் வாங்க உள்ள. அப்ப நான் உள்ள அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கேட்டுவா போயிட்டு அடி எடுத்துருவானு வருவான். கேளுடா நல்லா கேளுங்கடா. பர்மிஷன் ஆன்ட்டு இப்படியே உள்ள எக்ஸ்ப்ளோரிங் போகிறோம். வாங்க ஜாலியாக இருக்கும். எங்கடா அவனுங்க? இல்லை காமாண்டா காணா போயிட்டாங்க. அங்கே இருக்காங்களா? ஷாருக் நீங்கள் தேடணும்னா பொண்ணுங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கண்டுபிடிச்சிடலாம். என்னடா ஏ பிரதர்ஸ் சோகமா இருக்கீங்க? சொல்ற மைண்ட் செட்ல இல்லடா. நானும் எதுவுமே பேசுறது கேட்டா கிளாத்திங்னு வாங்க, கேட்டா பிராண்டுன்னு. நான் கொஞ்சம் இங்க சட்டை நான் இங்க 2-3 சட்டை போட்டோ போடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் என் போட்டோவே நான் போடுறேன், அதையும் பாருங்க. நாங்க பாட்ட சட்டை வந்து 2000 ரூபான்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டோம். எங்க மிஸ்டேக் தான். நாங்களா போய் தான் வாலண்டியரா வாங்கி கட்டிக்கிட்டு அவங்களா நம்மள கூப்பிட மாட்டாங்க. எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா தான் வாயால அது கெடுவாங்க. அந்த மாதிரி கெத்துக்கிட்டீங்களா 2 பேரும்? அப்போ 4000 ரூபாடா 2 சட்டை 2 பேண்ட். சொன்னேன் வாடா வாடா. இவன் எடுத்த பேண்ட் அங்க உள்ள வந்து வெறும் 1000 ரூபாய். இவன் எடுக்கும்போது 1000 ரூபாயும் இல்ல, அது 899 ஏதோ
ஆனா 2500 ரூபாய் எடுக்கும்போது நீ காய் துப்புறது இங்க நான் ஈரமா இருக்கு கொஞ்சம் ப்ளீஸ் அது இல்ல. ஓ வேறு வேற ஒண்ணு இவனாச்சும் வாயை துப்புறாப்ல அவன் பாவிலே வாய் வச்சு உள்ளே தூக்கிட்டு இருக்கான் தூ அவனை தானே கூட்டு பண்ணீங்க. அவன் பார்க்கறான்ல பார்வை அதுலயே துப்புறான் என்ன. நாங்க என்ன பொம்பளை பிள்ளைங்களா கையை பிடிச்சிருக்கிறது ரொம்ப அநியாயம் பண்றீங்க சொல்லிட்டேன் நான். செருப்பாங்களான்னு பார்த்தோம் எனக்கு மாட்டி சேர்த்து அவர் செருப்பால அச்சு அனுப்பிச்சு விட்டாப்ல வேற டிசைன் இருக்கா அதாங்க இருக்கு கிளம்பு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ வந்து டியூஸ்டே மைக் வாங்க போகிறோம். அப்போ வந்து மச்சானுக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கி கொடுப்போம். நீ மச்சான் செருப்பால பெரிமேட் போயிட்டு ஸ்லிப்பர் வாங்குறோம். நானும் பெல்ட் வாங்கணும். அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் என்ன மச்சான் வியூவே இல்லை. அந்த பக்கம் போனாச்சும் வியூ கிடைக்குமா? அதாவது அந்த பக்கம் நம்ம பாக்குறது தான் வியூவே. அவ்வளவுதான். இதான் வியூ. இதுக்கு மேல வியூ இல்லடா. இதுக்கு மேலே வியூ வேணா செத்து மேலே தான் போகணும். அவ்வளவுதான். நல்ல உங்களை நோக்கி வருகின்ற அந்த டிராவலிங் டயத்திலே ஜன்னல் ஓரமாக இவர்கள் அமர்வதற்கு ஒரு அட்வான்ஸ் சீட்டை போட்டு வையுங்கள். பாத்தீங்கன்னா நாங்க ஸ்பென்சர் வந்த ரீசனே பார்த்தீங்கன்னா சென்னை சீரிஸ் தான். செருப்பு வாங்க மெயின் கான்செப்ட் அதுதான் மெயின். நம்ம ஃபர்ஸ்ட் collection நல்லா இல்ல. அதுதான் அந்த அவர் அந்த பாய்கிட்ட வீடு எடுக்கல நாங்க அவர்கிட்ட போயிட்டு செருப்பு வேற கலெக்ஷன்ஸ் இருக்கான் இல்லப்பா வெளியே போ சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. பெருசுடா ஸ்பென்சர் பிளாசால செம்ம பெருசு. எத்தனை ஒரு 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டா? 5 லட்சம் 5 lakh ஸ்கொயர் ஃபீட். அப்பனா 5 lakhs 60,000 சம்திங் வருது. அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமாடா? வந்ததுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சாப்பாடு சாப்பிட போறியா? நான் பிரியாணி சாப்பிட போறேன். நீ போயா நீ அஞ்சினா வா வரது போ. லிஃப்ட்ல போலாம்டா. ஒர்க் ஆகாதடா. அப்ப ஒரு லிஃப்ட் வரும். அப்புறம் 6 பக்கம் வரும். இந்த lift. இதெல்லாம் shooting எடுத்தாங்க. நிறைய படம் மின்சார அதானா அந்த லிஃப்ட் வந்து ஃபாரின் லிஃப்ட் பார்க்க அப்படி இருக்கும். லிஃப்ட் பக்கம் இந்த மாதிரி லிஃப்ட் இந்த ஸ்டைல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்திருக்கோம் गाइस நாங்க இப்போ. நிக்கா பிரியாணி எங்கடா? தலை சுத்த ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். தலை சுத்த ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல சைஃப் வந்து சைலண்ட் ஆயிருவான், பேச மாட்டான். அவ்வளவுதான். பாவம் கைஸ் ஒருத்த மாட்டிக்கிட்டான் இவன் கிட்ட. பாடுபடுத்திட்டு இருக்கான். மின்சார கண்ணா மாதிரி விஜய் மாதிரி அவர் மேல போயிட்டு வரணுமா. அவன் வர்ற ஆசைக்கு அவனுக்கு பாவம் அமையல. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா. பாட்டு போடுவோம். மின்சார பண்ண பாட்டு போடுவேன். அதாவது என்ன காமினாக்கா இவன் பண்ணது கூட யாருக்கும் தெரியல. இவன் போய் அங்க நின்ற உடனே ஒருத்தர் குழந்தை நிக்கிறாரு. இவன் போட்டோகிராஃபர் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இவன் பாவம் லிஃப்ட் எடுத்துறான். இவன் போட்டோகிராஃபர் சொல்லிட்டு எவ்வளவு பயங்கர வந்து கேட்க நின்று இருப்பாரு. கொஞ்சம் இருந்தா அவனை கேட்டுருப்பாரு எவ்வளவு. அது வீடியோ இருக்கு என்கிட்ட. இவனை வந்து அவர் அப்படிதான் ஒத்து பாக்குறாரு. இவன் போட்டோகிராஃபர் போல இங்க இருந்து எடுத்து கொடுப்பான் போல நமக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் போறேன். நான் போறேன். நான் பாஷா நீங்க எல்லாம் செம்ம ஃபன். ஆமா நல்லா ஜாலியா போச்சு. ஸ்பென்சர் பாஸா வந்து ஒரு நல்ல ஜாலியா இருக்கு. நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். ஆமா ஒரு விஷயம் பண்ணி மொக்க வாங்கினாப்ல நல்லா இருந்துச்சு. நான் கண்டிப்பா ஆட் பண்ணுவேன். நான் கண்டிப்பா ஆட் பண்ணுவேன். அதை கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்லபடியா நான் காட்டுறேன். நாங்க வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு பாய் பிரியாணி போறோம். பாய் பிரியாணி. சிக்கன் நாங்க சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணிட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம். நாங்க வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. சூப்பரா இருந்துச்சா? இனிமே எல்லாருக்கும் எனக்கு இதான் ஃபேவரட் ஸ்பாட். பட் இது ப்ரொமோஷன் தான் கிடையாது. எங்களுடைய மறுபடியும் சொல்றோம் ப்ரொமோஷன் கிடையாது. 550 ரூபா ஆச்சு. 580. நம்ம தம்பி வரான், அவனை காட்டுறோம். நம்ம கசின்ஸ் இவங்க எல்லாம் சாப்பிட்டு பாய். அங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும். நம்ம தம்பி பாய்டா.
ஓகே கைஸ் நாங்க மவுண்ட் ரோட் தர்கால மீட் பண்றோம். அந்த கம்பியை தான் பிடிச்சிட்டு நிப்பேன். கிளாஸ் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கும். இவன் வந்துருவான் சின்ன வயசுல வந்து என் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்பான். ஹலோ கைஸ், நான் மவுண்ட் ரோட் தர்கா உள்ள வந்தாச்சு. வாங்க உள்ள போலாம். இப்ப புறாக்கு சாப்பாடு போட போறோம். பொண்ணு தின்றுச்சுல ஆல்ரெடி. இதை பிடிச்சிக்கோ. புறாக்குன்னு வாங்கி வச்சதுடா அது. ஆட பிக்காளிப்பல. ஜாலியா இருக்கு. பீஸ் ஜாலியா இருக்கு. பீஸா இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசு. அப்புறம் ஜாலியா இருக்கும். ஓகே, அதை பத்தியா கால் எடுத்து இங்க பாரு, எங்க காசு நம்ம கிட்டே சுத்திட்டு இருக்குதுங்க எல்லாம். ஐயோ கம்மியா வாங்கிட்டோம். அதுதான் வாங்கினேன். 1 கிலோ வாங்க வேண்டியதானே. வந்தோம். எங்கனா போனோம்? ஸ்பென்சர் பிளாஸா போனோம். உள்ள போனோம். பாய் பிரியாணி போனோம். பாய் பிரியாணி. இப்போ மவுண்ட் ரோட் தர்கா புறாக்கு தீனி போட்டு பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா வீட்டுக்கு போறோம். நான் மச்சான் ஜாலியா. நீ கொஞ்சம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப இன்னைக்கு ஜாலியா போச்சு. ஜாலியா போச்சு. செம்ம ஃபன்னா போச்சு. அங்க பாரு. ஏன் என்கிட்ட இல்லடா. இப்பதான் போட்டேன். இப்பதான் மஞ்சள் போட்டேன். இங்க பாரு, அதை காட்டுறாங்க பாரு. கை கத்துல பயப்படுங்க. அது எப்பவுமே எங்களோட பழக்கம் கூட விஷயம் போல. ஓகே கைஸ், நாங்க வந்துட்டு கிளம்புறோம். நல்லபடியா முடிக்கிறோம். உங்க எல்லாரையும் அடுத்த ப்ளாக்ல சந்திக்கிறோம். Until then, bye from Short Food.